கதை ஒரு பெரிய தீம் பார்க்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க சீட்டோ அப்படிங்கிற ஒரு கொலையாளி திமிங்கலம் இருக்கு. அது ரொம்ப வருஷமா அங்க ஸ்டாரா தான் இருக்கு. அந்த திமிங்கலத்தோட குட்டிய அந்த கம்பெனிக்காரங்க திருட்டுத்தனமா பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால அந்த திமிங்கலம் மனுஷங்க மேல செம கோவத்துல இருக்கு. ஒரு கட்டத்துல அது அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணையே அட்டாக் பண்ணுது. அதை பத்தின கதை தான் இது. ஒரு நாள் 2 ஸ்டாஃப் அங்க வேலையை முடிச்சுட்டு சீட்டோ இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது தன்னோட குழந்தை இழந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்கு. குழந்தை இறந்துடுச்சுன்னு வெளியில சொன்னாலும் அந்த கம்பெனிக்காரங்க தான் தூக்கிட்டாங்கன்னு அந்த ஸ்டாஃபுங்களுக்கு ஆனா சந்தேகப்படுறாங்க. இது சீட்டோவுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி சீட்டோவை பார்க்க போறா. சீட்டோ அவளை சுத்தி நீந்திக்கிட்டு திடீர்னு அட்டாக் பண்ணுது. இன்னொரு பக்கம் மேட்டி ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரலை கேட்டு திரும்பி பாக்குறா. அது அவளோட லவர் சாட். இப்பதான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கான். மேட்டிக்கு அடுத்த வாரம் பட்டமளி விழாங்கிறதுனால அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தரான். அது ஒரு செல்லோ டாலர் போட்ட செயின். அப்போ திடீர்னு ஒரு கொலைக்காரன் துப்பாக்கியோட உள்ள வந்து மிரட்டுறான். காசு இருக்கிற பெட்டியை திறக்க சொல்லி மேட்டிய மிரட்டுறான். அவளும் கொடுத்துடுறா. ஆனா அதை பணத்தோட சேர்த்து அவ கழுத்துல இருக்கிற அந்த செயினையும் கேட்குறான். மேட்டி அதை கழட்ட முடியாம கஷ்டப்படுற நேரத்துல சாட் துப்பாக்கியை பிடுங்க ட்ரை பண்றான். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அப்போ துப்பாக்கி தானா வெடிச்சதுல மேட்டியோட காதுல ஒரே ரிங்குன்னு சத்தம் கேக்குது. கடைசியில சாட் துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறான். கொள்ளையடிக்க வந்தவன் கீழே விழுந்தாலும் உடனே காசு எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். சாட் வெளியில ஓடி வந்து கீழே கிடந்த நெக்லஸ் எடுத்து மேட்டி கிட்ட கொடுக்குறான். அந்த நேரத்துல அந்த கொள்ளையடிக்கு வந்தவன் லாரியில வந்து சாட் மேல ஏத்தி கொன்னுடுறான். 1 வருஷம் ஆச்சு. மேட்டி இன்னும் அதே ஹோட்டல்ல தான் வேலை செய்யறா. காது பாதிச்சதுனால மெஷின் மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு ட்ரிஷ் அவளை பார்க்க வந்து ஏன் ஃபோன் எடுக்கலன்னு திட்டுறா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே பாத்துக்கிட்டதே இல்ல. 2 பேரும் ஒரு ட்ரிப் போலான்னு பிளான் பண்றாங்க. ட்ரிஷ் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கா. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது சாட் போட்டோவையும் பார்த்து மேட்டி ரொம்ப வருத்தப்படுறா. ட்ரிஷ் அவளுக்கு ஆறுதல் சொல்றா. அப்போ அந்த செல்லோ டாலர்ல ஒரு முள் உடைஞ்சு தூசி படைஞ்சு இருக்கிறத பாக்குறா. மேட்டி தான் இப்போ எல்லாம் அதை வாசிக்கிறதே இல்லையேன்னு ஒத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவங்க தாய்லாந்து போக போறாங்க. அங்க ஸ்விம்மிங் பூல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. ஒரு பொண்ணு கிட்ட மரத்துல செஞ்ச திமிங்கல பொம்மைகளை வாங்குறாங்க. அப்போ ட்ரிஷ் ஒர்க்கா ஷோ பார்க்க டிக்கெட் இருக்குன்னு சொல்றான். ஆனா மேட்டிக்கு சமக்கவும் வருது. கூண்டுல அடைச்ச மிருகங்களை என்னால பார்க்க முடியாதுன்னு மறுத்துடுறா. அவளுக்கு ஓர்காவை நேர்ல கடல்ல பார்க்கத்தான் ஆசை. ட்ரிஷ் சாரி கேக்குறா. ஜோஷ் அந்த ஓர்கா உலகத்தை பத்தி சில உண்மைகளை சொல்றான். சீட்டோவோட குட்டியை தூக்குனதுனால தான் அது அவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அவன் நினைக்கிறான். அன்னைக்கு நைட் அவங்க பார்ட்டியில என்ஜாய் பண்றாங்க. ஜோஷ் அந்த பூங்காவுக்குள்ள திருட்டுத்தனமா போற வழியெல்லாம் காட்டுறான். செக்யூரிட்டிக்கு தெரியாம உள்ள போறாங்க. மேட்டி மட்டும் தனியா குளத்துக்குள்ள போய் சீட்டோவை பாக்குறா. மனுஷங்க பண்ண தப்புக்காக அதுகிட்ட சாரி கேக்குறா. சீட்டோ அங்கிருந்து நீந்தி போகுது. அடுத்து கொஞ்ச நேரத்துல மேட்டி அங்க ஒரு பிணத்தை பார்த்து ஷாக் ஆகுறா. 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவுக்கு போறாங்க. அங்க திடீர்னு ஓர்கா அட்டாக் பண்ணுது. ஜோஷ தண்ணிக்குள்ளேயே இழுத்துட்டு போய் கொன்னுடுது. மேட்டியும் ட்ரிஷையும் தப்பிக்க ஒரு பாறை மேல ஏறிடுறாங்க. சீட்டோ அவங்கள விடாம அட்டாக் பண்ணுது. அவங்களுக்கும் அடிபட்டாலும் எப்படியாவது உயிர் பிழைக்கணும்னு போராடுறாங்க. ஒரு பாறை மேலேயே ரொம்ப நாளா இருந்து தவிக்கிறாங்க. பசி தாகம் எல்லாமே தான் வருது. உதவிக்கு வர யாருமே இல்ல. வழியே இல்லாம அங்க இருக்கிற சிப்பியை உடைச்சி சாப்பிடுறாங்க. கடைசியில மேட்டி பழைய ஞாபகங்களை விட்டுட முடிவு பண்ணிட்டு அவன் நினைவா இருந்து அந்த நெக்லஸ கடலை தூக்கி போட்டுறா. இப்ப ட்ரிஷ் நினைக்கிறா இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு சாரி கேக்குறா. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னு உண்மையை சொல்றா. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கும் அவங்க கூட வேலை பார்த்த ஒருத்தனும் சேர்ந்து பணம் சம்பாதிக்க அந்த திருட்டு பிளான போட்டிருக்காங்க. அந்த பழைய கொள்ளையன் வேற யாரும் இல்லை, இவளோட ஆள் தான். அன்னைக்கு மேட்டி வீட்டில் இருக்கணும்னு அந்த திருடன் கையில துப்பாக்கி இருக்க கூடாதுன்னு தான் பிளான். ஆனா அவ எல்லாத்தையும் மாத்திட்டான். அந்த குற்ற உணர்ச்சியில தான் ட்ரிஷ் மேட்டிக்கையே பார்க்காமையே இருந்திருக்கா. ட்ரிஷ் மன்னிப்பு கேட்கிறா. ஆனா மேட்டி அவளை தொட விடாம தடுத்துறா. நீ படுற கஷ்டம் உனக்கு தேவைதான்னு சொல்லிட்டு ட்ரிஷ் பேசுறது கூட கேட்காம இருக்க தன் காதுல இருந்த அந்த மெஷினை கழட்டி விட்டுறா. அப்படியே தூங்கும் போது மேட்டி கனவுல சாட் ஆகுறதும் தண்ணிக்குள்ள செல்லோ வாசிக்கிற மாதிரியும்லாம் கனவு வருது. எந்திரிச்சதும் அப்புறமே மேட்டி பேசவே இல்லை. ட்ரிஷ் எப்படியாவது மேட்டியை காப்பாத்த ஒரு ஐடியா பண்றா.
அவ மணல் பக்கமா நீந்தி போனா மேட்டி இன்னொரு பாறைக்கு நீந்தி போயிடலாம், சீட்டோ கன்ஃபியூஷன் ஆகும்னு அவன் நினைக்கிறா. ஆனா மேட்டிக்கு மெஷின் இல்லாதால இது எதுவுமே காதுல கேட்கல. ட்ரிஷ் தண்ணிக்குள்ள இறங்குனதுக்கு பார்த்து மேட்டி கத்துறா. ஆனா ட்ரிஷ் கேட்கல. சீட்டோ வரவும் ட்ரிஷ் வேகமா நீந்துறா. சீட்டோ அவளை துருத்துது. மேட்டி அவளை காப்பாத்து தண்ணியில குதிக்கிறா. சத்தம் கேட்டதும் சீட்டோ மேட்டி பக்கம் திரும்புது. மேட்டி டக்குன்னு பாறை மேல ஏறி தப்பிச்சிடுறா. இந்த கேப்ல ட்ரிஷ் கரைக்கு போயிடுறா. ஒரு பிளேன் மேல பறக்குது. ஹெல்ப் கேட்குறாங்க. மணல்ல SOSன்னு எழுதுறாங்க. ஆனா அந்த பிளேன் பார்க்காம போயிடுது. விரக்தியில ட்ரிஷ் பின்னாடி இருக்கும்போது சீட்டோ திடீர்னு வந்து அவ காலை பிடிச்சி கடலுக்குள்ள இழுத்துடுது. ட்ரிஷ் செத்துட்டான்னு மேட்டி நினைக்கிறா. ஆனா பலத்த காயத்தோட ட்ரிஷ் கரைக்கு வரா. கடைசியில அங்கேயே இறந்துடுறா. அவ ரத்தம் அங்க எழுதின SOS மேல பரவுது. இதை பார்த்து மேட்டி உடைஞ்சு போயிடுறா. அன்னைக்கு நைட் மேட்டி டார்ச் அடிக்க ட்ரை பண்றான். ஆனா பேட்டரி தீர்ந்துருச்சு. காது மெஷினும் வேலை செய்யல. பயங்கர இருட்டும் அமைதியும் அவளை சுத்தி இருக்கு. இப்போ மழை பெய்யுது. அந்த தண்ணியை குடிக்கிறா. அப்போ மறுபடியும் சீட்டோ வருது. அதோட உடம்புல இருக்க தழும்பு பார்த்து அதுவும் தன்னோட சுதந்திரத்துக்காகத்தானே போராடுதுன்னு மேட்டி புரிஞ்சுக்கிறா. ஒரு தைரியத்துல மேட்டி தண்ணியில இறங்கி வேகமா நீந்தி போய் கரைக்கு வரா. ட்ரிஷோட உடம்பு புதைக்கிறப்போ அவளோட போன் வாட்டர் ப்ரூஃப்னு ஞாபகம் வருது. அது ஜெட் ஸ்கீக்குள்ள இருக்குன்னு நினைச்சு கடல்ல மூழ்கி அந்த பையை எடுத்துக்கிட்டு வரா. அதுல அவ செல்லோ பின்னோட போனும் இருக்கு. ஆனா போன்ல சார்ஜ் தீர்ந்துடுச்சு. திடீர்னு பின்னாடி ஏதோ ஆடுது. பார்த்தா அது ஒரு லைஃப் ஜாக்கெட். அந்த நேரம் பார்த்து சீட்டோ வருது. மேட்டி தண்ணிக்குள்ள மூழ்கி ஜெட் ஸ்கீக்கு பின்னாடி ஒளிரா. அப்ப அவ கழுத்துல இருந்த செயின் ஒரு பாறையில சிக்கிக்குது. போராடி அதை அறுத்துட்டு அந்த செல்லோ முள்ள எடுக்கிறா. சீட்டோ மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது அந்த முள்ளால அந்த குத்துறா. வழியில சீட்டோ ஓடிடுது. மேட்டி அந்த லைஃப் ஜாக்கெட்டை வச்சுக்கிட்டு நைட்டு முழுக்க கடல்ல மிதக்கிறா. காலையில ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவளை காப்பாத்துது. கொஞ்ச நாள் கழிச்சு மேட்டி மறுபடியும் ஒரு ஸ்டேஜ்ல செல்ல வாசிக்கிறா. இதோட கதை முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.